ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். கருணக்கிழங்கு பாருங்கள் ஃப்ரை பண்ண போகிறேன். மீன் எப்படி நம்ம வறுக்கிறோமோ அதே மாதிரியே மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, பச்சரிசி மாவு இதெல்லாம் கலந்து சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் மீன் எப்படி நம்ம வறுப்போமோ அதே மாதிரியே அந்த மெத்தடில் இப்போ வந்து மசாலாலாம் போட்டு கருணக்கிழங்கை வேக வச்சு நல்லா எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் இது பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்போ எண்ணெயில் போடலாம் வாங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கருணக்கிழங்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கனாக்க. இன்றைக்கி ரசம் கருணக்கிழங்கு ஃப்ரை தான். சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு கருணக்கிழங்குக்கும். புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம். ஃபைல்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. கிழங்கு ஐட்டம்லாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெரி டேஸ்டியாக இருக்கும், நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா மொருவலாக வரும். அதே நம்ம மீன் எப்படி பொறுக்கிறோமோ அதே மாதிரியே ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி திருப்பி விட வேண்டியதான். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், இல்லை வேணாம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியே கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதுவே ஃப்ரை ஆகிடும், அப்படியே மொறுன்னு ஆகிடும். மீன் கூட தோந்து போவோம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கருணக்கிழங்கு வறுவல். அதான் உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காமிக்கிறேன். ஈஸியான இது தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா.